ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஜனவரி 22 2024 என்ன ஸ்பெஷல்னு யாருமே மறக்க முடியாது. ராமருக்கான பிராண பிரதிஷ்டை அயோத்தியில் வந்து நடந்தது. அதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே விசேஷமாக பண்ணாங்க. எங்கெல்லாம் ராமர் கோயில் இருக்கோ அங்கேயும் நல்லா பண்ணாங்க. ஒரு சில ஹனுமான் கோயில்லையும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது ராமர் கோயில். நாங்கள் இருக்கிறதுலேருந்து பக்கத்தில் இருக்க வெளியூரில் தான் நாங்கள் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour அது ட்ராவல் ஆகும். அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இப்போ இருட்டாக இருந்ததுனால உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை. அங்கங்கே தான் லைட் இருந்தது. சைடில் ரங்கோலிஸ்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ராமர் கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட். நம்ம வந்து ஒரு 1 day நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வெளியில் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து இருக்கலாம். ஏன்னா சுற்றி ஃபுல்லாக கார்டன், நம்ம வந்து ஃபோட்டோ செஷன், வீடியோ அது மாதிரி அழகாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. பாருங்கள், சைடில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து இந்த கோயிலுக்கு வெளியில் எங்கேருந்து வருதோ அங்கேருந்தே கோலம் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சைடில் ரங்கோலிஸ் அது மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப பெரிய கோயில். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வெளியூரில் உள்ள கோயிலுக்கு வந்தோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ராமர் கோயில் இருக்குது. எங்கள் வீட்டை ஒட்டி இருக்கிற சந்திலேயே ஒரு சின்ன ராமர் கோயில் இருக்குது. அடுத்து இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகணும். அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ராமர் கோயிலில் அன்னதானமும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் போய்ட்டு கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதனால தான் இங்கே வந்து வெளியூரில் இருக்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றலாம். ஏன்னா நம்மளால் போக முடியுது. ரொம்ப தள்ளி இருந்தால் போயிருக்க முடியாது. ஒரு 1 hour ட்ராவலுங்கிறதுனால ஓகே நம்ம போகலாம். ஸ்பீடாக வந்தோம் அப்படின்னா 1/2 hourல வந்துடலாம். பட் ஆனால் குட்டி பையனை பைக்கில் வச்சுட்டு வரும்போது 1 hour கண்டிப்பாக ஆயிடுது. ரொம்ப ஸ்பீடாக வர முடியாது. நைட் டைம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா டே ஃபுல்லாகவும் குளிராக இருக்கும், நைட்டும் குளிராகவும் இருக்கும். வெயில் அடித்தாலுமே குளிர் இருக்கும். பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து கோலம் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு கோலம் இருக்கும், ப்ளஸ் உள்ளுக்குள்ளே கோயிலுக்கு சன்னதிக்கு முன்னாடியும் ஒரு கோயில் இருக்கும். சைடில் வந்து இங்கேயே வந்து செப்பல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெளியில் வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே வந்து செப்பல்ஸை கலட்டணும் அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உள்ளே போகிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என் பையன் அழகாக அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். அவனை தூக்கத்துலேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் அவனுக்கு டிஸ்டர்பாக இருந்தான், அமைதியாக இருந்தான். அப்புறம் உள்ள கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். அவன் கூட்டத்தை பார்த்ததுமே கொஞ்சம் வந்து பயந்துருவான், நர்வஸ் ஆகிடுவான். ஏன்னா குட்டி பசங்க எல்லாருமே அது மாதிரி தான். அங்கே அப்புறம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். மற்ற குட்டி பசங்கள்லாம் கீழே விழுந்து விளாண்டுட்டு இருந்ததை பார்த்து இவனும் அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்கள், உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஷோக்கான அந்த வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து ஆரம்பம். இதை சுற்றி ஃபுல்லாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ளே அந்த தண்ணி வந்து வருது பார்த்தீங்களா, அது அடுத்து உள்ளுக்குள்ளே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாமரையெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. தாமரைக்கான தொட்டியும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அது டே டைமில் வந்தால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக காட்ட முடியல. அப்படிலாம் டீட்டெயிலாக காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக போயிடும், ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். அதுவும் நைட் டைமில் வந்து ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து தெரியாது ஒன்றுமே. பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ செஷன் நாங்களும் முடிச்சுட்டு பையனோட அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. இங்கேயும் உள்ளுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து குளம் மாதிரி சின்னதாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நைட்டில் நாங்கள் நினச்சோம் சரி கூட்டம் கம்மியாக இருக்கும், நம்ம டக்குன்னு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம், டே ஃபுல்லாக தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நைட்லேயும் செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், உள்ள அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும். எல்லாமே அது வந்து பலகை தான் நடந்து போகிறது. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி. லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியுதா, அந்த தண்ணியிலே வந்து பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சாமி விஷயத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. என்னென்ன வழக்கப்படி என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே வந்து முறையாக செய்வாங்க. இந்த பாருங்கள், உள்ளே போகையில் லெஃப்ட் சைடில் இது மாதிரி படிக்கட்டுலேருந்து தண்ணி வருது இல்லையா. ஸோ அதுதான், அது ஃபுல்லாகவே ஒரே லைன் தான். சென்டரில் படிக்கட்டு வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்கு. இது ஃபுல்லாகவே பலகை தான், மரப்பலகை தான். பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மரப்பலகை தான். நம்ம நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பலகையோட சவுண்டு கேட்கும். சென்டரில் அந்த இரும்பு தடுப்பு வந்து வச்சுருக்காங்க, அந்த மரப்பலகைக்கு ஜாயின் கொடுத்த மாதிரி. இங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே போனால் கோயில். பாருங்கள், வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து ரொம்ப பெரிய இடம். பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபோட்டோ செஷன் வந்து சூப்பராக எடுக்கலாம். நம்ம ஹோல் டே என்ஜாய் பண்ணுறதுக்கான சூட்டபுளான ஏரியானே சொல்லலாம்.
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ அழகாலாம் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ராமரோட வீடியோவும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஓவரால் வியூவும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், க்யூ நிற்குதா, லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த க்யூவை பார்த்ததுமே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஓகே, நம்மளும் போய் க்யூவில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நின்னோம். இங்கேயும் ஒரு கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள். க்யூவில் நின்னோம். அதுக்கப்புறம் பார்த்தா மக்கள் வந்து ஒரு சிலர் போயிட்டே இருந்தாங்க. என்னடா அவங்க பாட்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்மளும் போகலாம். நம்ம வந்து பக்கத்தில் போய் சாமி கும்பிட முடியலனாலும் தூரத்தில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு நேரத்தோட கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்காங்க க்யூ இல்லாமல். ஸோ அது மாதிரி நாங்களும் ஒரு 5 நிமிஷம் நின்னோம் க்யூவில். அதுக்கப்புறம் சரி வராது, நாங்கள் கோயிலை ரீச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 7:15 ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 6:30. மெதுவாக பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டு கோயிலை ரீச் பண்ணுறது. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷமாவது கோயிலில் உட்காந்துட்டு போனோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே மூவ் ஆகிட்டோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம தூரத்துலேருந்து தரிசனத்தை முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால தான் ஓகே இன்றைக்கி மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தாச்சு. இங்கே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கும் நாங்கள் போனோங்க, வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கும். பாருங்கள், என் பையன் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு உட்காந்து நின்றுட்டுருக்கான். உள்ளே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உள்ளே. அந்த க்யூ தவிர அந்த க்யூவில் இருந்தவங்க அவ்வளோ பொறுமையாக நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் லோக்கலில் உள்ளவங்க தான் நினைக்கிறேன் க்யூவில் நின்றவங்க எல்லாமே. இது மாதிரி கைத்தட்டணும். நம்ம வந்து தெரியுதா அவங்களுக்கு கைத்தட்டுறது? சாமிக்கு வந்து ஆராதனை பண்ணும்போது, ஆரத்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆராதனை பண்ணும்போது என்ன அப்படின்னா கைத்தட்டணும். அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி கைத்தட்டணும். அப்படியே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் நானும். ரொம்ப எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இதை வந்து கம்பைன் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால தான் எனக்கு வந்து டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம அப்படியே எடுத்து போடுறதா இருந்தால் அன்றைக்கே போட்டிருக்கலாம். பார்ட்டாக வீடியோ இருந்ததுனால எனக்கு அதை வந்து சேர்த்து வச்சு எடிட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுல எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு டைம் கிடச்சா அது மாதிரி ஃப்ரீயாக பண்ண முடியும். பட் ஆனால் ரெகுலரான டைமில் எனக்கு அது மாதிரி கிடைக்கல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கோ சுற்றி ஃபுல்லாக. மேலே உள்ளதை எல்லாமே நான் காமிச்சேன். கோயிலோட வடிவமைப்பு எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஆமை. அடுத்து இந்த பக்கம் வந்து ஹோமம் பண்ணதுக்கான அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்து க்யூலாம் நிற்கிது பாருங்கள். சைடில் வந்து கேப் தெரியுதா, அந்த இந்த ஜென்ட்ஸ் லேடிஸ் தனியாக. ஸோ அது இல்லாமல் சைடில் வந்து கேப் இருந்தது. குட்டி பையன் இருந்ததுனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேயே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தேன். அங்கே செக்யூரிட்டிஸ் நிறையா பேர் இருந்ததுனால ரொம்ப நேரம் நிற்க முடியல, கிளம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து வெளியில் இருக்க அந்த கோலம் தான். அது பார்க்க நல்லா இருந்தது, அவ்வளோ அழகாக போட்டிருந்தது. அதனால தான் அதுவும் கேப்சர் பண்ணது இதில் வந்து செட் பண்ணிட்டேன். ரொம்ப நைட்டு வரைக்கும் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பகலில் எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். அப்போ இந்த கோலம் ஃபுல்லாகவே அலைஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் அதை வந்து அவரை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கவர் பண்ணேன். அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்னடா இந்த பொண்ணு வீடியோ எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ஓகே உனக்கு எப்படி வேணுமோ நீனே எடுத்துக்கோ, நான் எடுத்தால் ஏதாவது குறை சொல்லுவேன், அதனால் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் உன்னோட இஷ்டத்துக்கு நீனே எடுத்துக்கோ, பையனை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து ஃப்ரீயாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு. இது என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ. பையனை வச்சுக்கிட்டு என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. ப்ளஸ் அங்கே செக்யூரிட்டிஸ் இருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ராமர், லக்ஷ்மண், சீதா, அதுக்கப்புறம் ஹனுமன் எல்லாமே. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஓவர் வியூ அந்த கோயிலோடது. ரொம்ப பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பகலில் வந்தால். நாங்கள் சப்போஸ் பகலில் என்றைக்காவது ஒரு நாள் போனோம் அப்படின்னா அதுவும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நான் வந்து லைவ் போடலான்னு தான் நினச்சேன் டேரெக்டாக. பட் ஆனால் அதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஏன்னா வந்து லைவ்லாம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் மெயினாக காட்ட வேண்டியதாவது காட்டி ஆகணும் இல்லையா? வெறும் கூட்டத்தை மட்டும் காமிச்சு என்ன பண்ணுறது லைவில். அதனால் நான் வந்து லைவே ஆன் பண்ணலை. ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓவர் வியூ காட்டி முடிச்சுட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் திரும்ப நான் போயிட்டு அந்த க்யூ வரைக்கும் போயிட்டு
அந்த உள்ளே போகாமல் அந்த படிக்கட்டிலே நின்றுட்டு அந்த சாமியை கேப்சர் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.